பெண்கள் உங்களை பற்றி நீங்கள் அதிக கவனமாக இருக்கணும். காலத்தால் அழியாத உண்மையெல்லாம் நான் உங்களுக்கு கடவுள் கிருபையினாலே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பரிசுத்தாவியானவரை சார்ந்து வாழணும். அவரை மாத்திரம்தான் நீங்கள் சார்ந்து வாழணும். இப்போ கூட இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற விஷயத்தை பற்றிலாம் குறிப்பு சொல்லி ஜெபித்தோம். இப்போ உங்களுடைய அந்த பொறுப்பை நீங்கள் சொல்கிற காதில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்கான்னு குதிக்கிறதெல்லாம் உங்களுடைய ப்ரைவேட் இஷ்யூ. வீட்டில் போய் குதிங்க, ஆடுங்க, உருளுங்க, பரலுங்க, முட்டுங்க, மோதுங்க. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். நான் சொல்கிறத நீங்கள் கவனித்து தான் ஆகணும். காரணம் அதுதான் உண்மை. அதனால் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் திரும்பியும் ஜீசஸ் நீங்கள் திரும்பியும் ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நீங்கள் அவசியமாக வாசிக்கணும். முதல் 3 அதிகாரத்தையும் வாசிப்பது ரொம்ப அவசியம். உங்களுடைய அந்த பிறப்பின் உன்னத நோக்கத்தை, உறுதியான நோக்கத்தை, மைய நோக்கத்தை நீங்கள் நழுவ விடக்கூடாது. இப்போ நான் கவனிக்கிறது எனக்கு என்னை பற்றி தான் நான் கவனிக்கணும். நான் ஒரு கருத்தை சொல்வதற்காக இப்படி நான் ஒரு பாணியிலே உங்களுக்கு சொல்கிறேன். ஐ எம் அ மேன். ஆனால் நான் உங்களை பற்றி கவனிக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலத்து பெண்கள் உங்களை பற்றி நீங்கள் சரியாக கவனிக்கிறதில்ல. தனிப்பட்ட பெண்ணான உங்களை நீங்கள் கவனிக்கிறதில்ல. இங்கே இந்த உலகப்பிரகாரமான பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்டோடைய பிள்ளைகள் என்று கருதப்படுகிற ரட்சிக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, யூ டோன்ட் அப்சர்வ் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நீங்கள் கவனமாக இருக்கிறதில்ல. வெரி பவர்ஃபுல் கம்ப்ளைண்ட். நீங்கள் சராசரியாக சற்று அதிகமாகவே மற்றவங்கள தான் பார்க்குறீங்க. அதனால் உங்கள் உறுதியற்று போகிறது. உங்களுக்கு உறுதி ஆட்டம் காணுகிறது. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலை வரைக்கும் சாதனையாக நின்றவர்களும் சாதனை படைத்த பெண்களும் ஒரு காலகட்டத்தில் தேவ துணையால் ஒரு அதிமுக்கியமான விஷயம். 2வது, இன்னுமே தேவனை அறியாதவர்கள் கூட வாழ்க்கையின் அந்த கடினம் அவர்களுக்கு கற்பித்த பாடத்தில் அவர்கள் தங்களை பார்த்தார்கள், தங்களை கவனித்தார்கள். அதனாலே அவர்களால் விடுதலை பெற முடிந்தது. எழும்பினார்கள். முதலாவதாக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். வெறும் வாழ வேண்டும் என்று மாத்திரம் அவங்க வாழாமல் எப்படி வாழ முடியும், குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை, சந்ததிகளை பற்றி கரிசனை கொண்டார்கள். அவசியமானோர், நெருக்கத்திலே நிர்பந்திக்கப்பட்டோர், புருஷனையும் கவனித்தார்கள். செக்குலர் விமன், இன்க்ளூசிவ்லி spiritual women also. நான் இன்னும் ஆச்சரியமாக தான் யோசிக்கிறேன். ஆதாமை பற்றி அவசியமான காரியங்களை சொன்ன தேவன் ஏவாளை பற்றி நிறைய சொல்லலை. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்கிற 2 முக்கியமான சில அம்சங்களை சொல்லிட்டு God closed the chapter. அதனால் ஆண்டவர் பெண்களையே மறந்து விட்டார் என்று சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் ஏவாள் ஒரு அமைதியான போராளியாய் வாழ்ந்திருப்பாள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். திஸ் இஸ் மை ஒப்பீனியன்.
இல்லைன்னா ஆல் தோஸ் ஜெனரேஷனல் டிரான்ஸ்ஃபரன்ஸ், சந்ததியாக பெண்கள் சந்ததி, அந்த அம்மா தான் முதல் தாய், அவளிடத்துலேருந்து உருவான மற்ற பெண்களுக்கு, குறிப்பாக ஆதாம் ஏவாளுமே பெற்றவங்க, குறிப்பாக அந்த மெத்துசலாலாம் 969 இயர்ஸ் வாழ்ந்துருக்காரு. அந்த ஜெனசிஸ் திரும்பி வாசிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த வம்சாவளியினுடைய விஷயங்கள் இருக்கும். ஆதாம் வந்து 930 வருஷத்தில் தான் செத்தார் பார்த்துக்கோங்க. அப்படின்னா போட ஏவாள் எப்போ செத்தான்னு சொல்லப்படலை. எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஏவாள் வந்து புசுக்குன்னு போகலன்னு வேணால் புரிஞ்சுக்கலாம். சோத்திரம், அவ்வளோதான். ஸோ அவளுமே உனக்கு சளைச்சவன் நான் இல்லை, உனக்கு இழைச்சவன் நான் இல்லை அப்படின்னு அவளுமே 930 இயர்ஸ் வாழ்ந்தாலோ இல்லையோ. இதை நீங்கள் கவனிக்கணும், கதை சொல்லலை நான். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நரம்பு தசை நாறு எலும்பின் எலும்பு மச்சை தேவனுடைய சரீரம், ஓகே, தேவனுடைய ஆலயம். இங்கே வந்து சும்மா பொழுதுபோக்காக நீங்கள் வந்துட்டு போகிறதாக உங்கள் மனசு இருந்தால் அது உங்களுடைய தவறு, உங்களுடைய ஏமாற்றம். நீங்கள் வரும்போதெல்லாம் தேவனோடு உங்களுக்கு ஒரு சந்திப்பு ஏற்படணும், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கணும், நீங்கள் உருப்படணும், நீங்கள் எழும்பணும், திருந்தணும்னு. உங்கள் புறம்பான சில உணர்ச்சிகளுக்கு மாத்திரம் நீங்கள் இறை ஆகிவிட்டு நீங்கள் எழுந்து போவதை போல் ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஆண்டவர் வந்து துணை செய்யும்படியாக அப்படியே துடித்து கொண்டு இருக்கிறார். The Lord is on his spins to help you because you've been created to be a helpmeet. அதை இன்னுமே நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்கவர் பண்ணீங்கன்னு தெரியல. எவ்வளோ சரித்திரங்களை நம்ம கேட்டிருக்கோம், பெண்கள் மிஷினரிஸை பற்றி கேட்குறோம். சமுதாய சீர்திருத்தவாதிகளை யோசித்து பாருங்கள், சமுதாய சீர்திருத்தவாதிகள் பெண்களானவர்களை யோசித்து பாருங்கள். ஹலோ, இவ்வளோ அறிவு பெருத்த காலத்தில் இன்னும் பொம்பளைங்களுக்கு மதிப்பில்லை. நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை கவனிக்காமல் ஃபைட் பண்ணுறீங்க. இப்போ கவனிக்கிறாங்க, இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கூட்டமான பெண்கள் கடவுளுடைய நோக்கத்துக்கு திரும்புகிறாங்க. இன்னும் கடவுள்கிட்ட திரும்பாமல் கடவுளுடைய நோக்கத்துக்கு திரும்புகிறாங்க. அதுவுமே கொஞ்சம் தூரம்தான் ஓடும். தேவனிடத்தில் நீங்கள் திரும்பணும், தேவனிடத்தில் நீங்கள் திரும்பணும். அதுதான் குணசாலியான ஸ்திரீ. அது வந்து நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் தந்த ஒரு அறிவுரை. அதில் ஸ்பிரிச்சுவல் செக்குலர் நீங்கள் பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. பிரித்திங்கன்னா தான் சிக்கல். இதில் நான் ஷைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பேன், அதில் ஷைன் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருப்பேன் அப்படி நீங்கள் வந்து கூறு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுவீங்க. உங்களால் வந்து ஒருங்கிணைந்த மனதோடு ஒற்றுமையோடு நீங்கள் வாழ முடியாது, ஏக மனதோடு வாழ முடியாது, ஏக சிந்தையோடு வாழ முடியாது. ஸோ யூ வில் ஹாவ் அ டிவைடட் பர்சனாலிட்டி. புரியுதுங்களா? உங்கள் சுவாபமே ரெண்டாக பிளந்த மாதிரி இருக்கும். பாம்புக்கு மூஞ்சி, மீனுக்கு வாலுன்னு இருப்பீங்க. வெரி பெயின்ஃபுல், வெரி டிஸ்ட்ரக்டிவ். ஸோ உங்களுடைய, நான் சொல்கிறது ரொம்ப கருத்து செறிவு மிக்க விஷயம். நீங்கள் கவனித்தா தான் உருப்பட முடியும். இங்கே நான் எங்கள் சந்தா மாமா கதை சொல்ல வரல, நல்ல காலம் பிறக்குதுன்னு உடுக்கடிக்க வரல. உண்மையாகவே நல்ல காலம் உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் தான் அதை வெளியே கொண்டு வரணும். உங்கள் காலத்தை அழிக்க விரும்புது, உங்கள் சுகத்தை அழிக்க விரும்புது, உங்கள் மேலே தேவன் வைத்த கவனத்தை சிதறடிக்க விரும்புது. உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்தை, அந்த மகிமையை திருட விரும்புது. மறைக்கிறான். சேட்டன் இஸ் பிளைண்ட் ஃபோல்டிங் யூ. நீங்கள் தான் வாழ்வழிக்கும் வார்த்தையால் நீங்கள் எழும்பணும். தோட்டம், மணவாட்டியை பற்றி, சூலமெத்தியை பற்றி பரிசுத்தர் அங்கே எழுதுகிறாரு. நீ நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. லோயா,
ஸோ ஹவு டு யூ டிஸ்கவர் யுவர் செல்ஃப்? உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? உங்களோட ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் உங்கள் வெற்றி. என் மணவாளியே அப்படின்னு கூப்பிட்றார். கூப்பிடும்போதே யூ ஆர் த பிரைடு. இதில் ஆவிக்குரிய பொருள் கண்ணு காது மூக்கை வச்சு வியாக்கியானம் பண்ணிட்டேன், பெரிய வெளிப்பாடை வந்துச்சுங்கிறதுலாம் சொல்லியோ போதகம் பண்ணியோ உடனே அசு புசுன்னு அப்படிலாம் மாய திருப்தி கொள்ளாதீங்க. ஒரு சிறிய துகள் அளவான மனம் திரும்பலுக்கேற்ற கனியை கொடுக்கக்கூடிய உணர்வை தேவன் தருவானானால் அதில் நிலை நின்று அந்த தீங்கு உங்களை விட்டு நீங்கணும். அந்த வேண்டிய நன்மை உங்களுக்குள்ளேருந்து எழுமணும். உங்களுக்குள்ளே இருக்கிற நன்மையே அவ்வளோ இருக்குது, அதுவே வெளியே வரணும். உங்கள்கிட்ட உண்மையாகவே இல்லாத நன்மைனா அதை ஆண்டவர் பார்த்து தருவார். நேரத்துக்கு தருவார், அவசியமான அளவுக்கு தருவார், கண்டிப்பாக தருவார். நீங்கள் எழும்பணும், தாயாக எழும்பணும், வீராங்கனையாக எழும்பணும், யுத்த பெண்மணியாக எழும்பணும். நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு பலன் அடையணும். நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் தான் உங்கள் குடும்பம் செழிக்கும். செழிப்புக்கு உங்கள் பங்கு சரியான பங்காக இருக்குது. அதையுமே நீங்கள் கவனிக்கணும். அதுக்கு வெள்ளைக்காரியாக தான் நீங்கள் இருக்கணும், தோல் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். தோலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கலருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. படிப்புக்குமே சம்மந்தம் இல்லைன்னு நான் மகா துணிகரமாக சொல்ல விரும்பலை. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவுங்கிற அந்த அறிவில் இருந்தாலே யூ கோ கிரேட் லென்ஸ். எக்கச்சக்கமாக ஆண்டோட கையில் உபயோகமாயிருவீங்க. ஆண்டவர் உங்களை உபயோகிப்பார். தேவ கரத்தில் உபயோகமாக சரித்திரம் படைத்த திருப்பு முனையாய் திகழ்ந்த எல்லா ஒரு அரசனுக்கு பின்னே, ஒரு இறை வாக்கினனுக்கு பின்னே, ஒரு அப்போஸ்தலனுக்கு பின்னே, ஒரு தீர்க்கதரிசிக்கு பின்னே, ஒரு சுவிசேஷனுக்கு பின்னே, ஒரு மெய்ப்பனுக்கு பின்னே, ஒரு போதகனுக்கு பின்னே, ஒரு 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 அளவான கூட்டத்தில் இருக்கிற அந்த ஊர் தலைவனுக்கு பின்னே, மக்களுடைய இன தலைவர்களுக்கு பின்னே இருந்த பெண்கள் அவர்கள் தங்கள் பங்கை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அவர்களால் அன்றி அந்த ஆண்கள் அவ்வளோ சாதனையாக நின்று இருக்க முடியாது. அவங்களால செய்ய முடிந்ததை செய்ய முடிஞ்சிருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை தான் நீங்கள் பார்க்கணும். கிச்சன்லேருந்து நீங்கள் கொள்ளையாக இன்னோவேட்டிவ்ங்கிறாங்களே, புதுசாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி அநேக நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ரோல், ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஒரு ரைஸ் குக்கர், ஒரு மில்க் குக்கர், எனி கைண்ட் ஆஃப் சச் குக்கர்ஸ், ஈவன் எலக்ட்ரிக் குக்கர். அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேசினேட்டிங். அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம், அதுக்குள்ளே இருக்கிறதான பொறுப்பு, அந்த மெஷின், அந்த ப்ரோக்ராமிங் எவ்வளோ பிரமாதமாக செட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு உதவியாக இருக்கும்படி, ஒரு சமையல் முடியும்படி, ஒரு பொறுப்பான விஷயம் முடியும்படி, பசி தீரும்படி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது, யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இனிமேல் நமக்கு வேலையே இல்லை, அதுவே எல்லாம் செஞ்சிடும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஏமாத்தமான துரோகம். சாத்தான் அதை கொடுத்துட்டு, நீ நல்லா டிவி பாருமா, நீ திண்டிலே உருளுமா, அது பார்த்துக்கும், லூஸு. மிஷின் பார்க்க வேண்டியதை மிஷின் பார்க்கும், நீ பார்க்க வேண்டியதை நீ பார்க்கணும். நீ மிஷினை பார்க்குறதுக்கு தான் உண்டாக்கப்பட்ட, மிஷின் ஒன்றை பார்க்குறதுக்கு உண்டாக்கப்படல. பிரைஸ் தி லார்ட். So you have not discovered your purpose at the end of the day. உன்னை ஆண்டவர் ஒரு எந்திரமாக படைக்கலை, உன்னை ஒரு தேவ சாயலை படைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக,
ஒரு முக்கியமான பொறுப்பான ஸ்தானத்தில், ஒரு அவசியமான ஸ்தானத்தில், அழகும் மெருகேற்றுகிற ஒரு ஸ்தானத்தில் தேவன் வைத்திருக்கிறார். Again and again you have to find that place. நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு அலைகிற நட்சத்திரங்களாக இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி அழிவு தான். அந்த அழிவை நீங்கள் அழுகையான மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன கேட்கலாம், எப்படியாவது என்னுடைய கண்ட்ரோல், என்னுடைய ஆளுமைக்கு மிஞ்சி போயிடுச்சு, நீங்கள் என்னை ட்ராக்கில் கொண்டு வாங்க, என்னை நீங்கள் எந்த ஆர்பிட்டில், எந்த சுழலில், எந்த சுற்று வட்டாரத்தில் என்னை நட்சத்திரமாக வலம் வர வைத்தீங்களோ அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வாங்க, அந்த பாதுகாவலின் வளையத்துக்குள்ளே கொண்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கிறேன், அதிலேயே நான் ஓடுறேன், அதில் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும். நீங்கள் உங்களுக்காக நிற்கும்போது, நீங்கள் உங்களை ஆண்டவர் வைத்த நிலையில் நிற்கும்போது தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் உங்களுக்காக காவலாக எழும்புவார். தேவன் உங்கள் நிமித்தம் நியாயம் செய்வார். உங்களுக்குள்ளே நியாயம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக, கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் நச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். சொன்ன மாதிரி நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவன் மனிதனானவர், மீட்பராக மீட்பின் பணியை, முடிவிலா வாழ்வுக்கான ஏராளமான ஆயத்தங்களை அவரே இந்த பூமியில் செய்ய வந்த பொழுது, அவர் தன்னுடைய அந்த ஊழிய பாதையிலே, ஊழிய காரியங்களிலே பெண்களை ஆண்டவர் ஒதுக்கவில்லை. யூத சமுதாயம் ஒதுக்கினது, பாரம்பரியம் ஒதுக்கினது, ஆண்டவர்களை சேர்த்து கொண்டார். ஆண்டவர் அவர்களுடைய நிலையை, அவங்க நிலை குலைந்த நிலையை ஆண்டவர் சீர்படுத்தி அவர்களுக்கு உள்ள நிலையை அடையும்படி செய்தார். அதனால் ஆண்டவர் ஈடுபட்ட எந்த ஒரு பெண்ணையும் அந்த வீட்டு ஆம்பளை மேலே தலையில் தூக்கி வைக்கலை. உன்னை ரொம்ப காலம் துன்பப்படுத்திகிட்டே இருந்தான், உன்னை அடிமைப்படுத்திகிட்டே இருந்தான், அவனை சரி நீ ஒரு சிறையிருப்பில் இருந்த மாதிரி பெரிய பிரச்சனையில் இருந்த, இதோ நான் அவனை விடுதலை பண்ணுறேன் வார்த்தையால், என் விரலின் செயலால், இப்போ நீ அவன் தலை மேலே உட்காரு, அவனை நசுக்குன்னு சொல்லவே இல்லை. இதை நீங்கள் தான் யோசிக்கணும். எல்லாத்துக்கும் ஆமேன் இல்லையா புஸ்லாம் இது வெளியே வாங்க, பொறுப்புள்ள பெண்பிள்ளைங்களாக இருங்க, ஈடுபாடுள்ள விறுவிறுப்பான சுறுசுறுப்பான பெண்களாக இருங்க. உங்கள் நிலையை வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, ஒரு கொக்கிக்கு கொக்கி நீங்கள் பார்க்கணும். நாட்களை ரொம்ப வீணாக்குறீங்க. நீ அழுதாலும் பல காரியங்கள் நம்ம கிடைக்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் சே திஸ் திங்ஸ். 2 திமோத்தி 3:1-5 வரைக்கும் உள்ளதான அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு பெண் குடும்ப அளவிலே எவ்வளோ விஷயம் நீங்கள் செய்யலாம். 2 திமோத்தி 3:1-5 வரைக்கும் வாசிக்கிறேன்னு கேட்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. பெண்ணுக்கும் தான் ஆணுக்கும் தான். குழந்தை பிராயத்தில் இருக்கிற ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஒன்று தான். பிராயம் அடைந்த பிற்பாடு தான், ஆண் பருவத்தை அடைந்த பிற்பாடு, பெண் தன் பருவத்தை எட்டின பிற்பாடு தான் அவங்களுக்கே தெரியுது தட் தே ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ தானாகவே பொம்பளை பிள்ளைக்குள்ள ஒரு வெக்கம் வந்துடும், ஒரு கூச்சம் வந்துடும். தே வில் மூவ் அவே வித்தின் அ ஃபேமிலி, அவுட் சைட் த ஃபேமிலி. ஆண் பையனும் கூட பிறந்தானா அதுக்கப்புறம் தான் ஒரு பெண்ணை கூட பிறந்தவளாக இருந்தாலும் அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க. தே அண்டர்ஸ்டாண்ட். அங்கேயே ஆரம்பிக்குது. புரியுதா உங்களுக்கு? அது என்ன ஒரு நாள் தானே நமக்கு தெரிய வருது, ஒரு நாள் தானே ஷாக் ஆகுது. பெண் பிராயத்துக்கு வந்துட்டா, ஆண் பிராயத்துக்கு வந்துட்டாங்கிறது. தெர் இஸ் அ மார்க் இல்லை, அதில் ஒரு அறிகுறி தெரியுதில்ல, குரல் மாறுதில்ல,
மீசை வளருதில்ல, திடீர்னு அவங்க ஸ்டாச்சர் மாறுதில்ல. உங்களுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் அவர் கையில் கடாசிட்டு நம்ம எதுக்காக இந்த பூமியில் இருக்கிறோம்? மொத்தையா யோசிங்க. இதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். பெண்ணுனாலே பொறுப்பு. நீங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பீங்கன்னா வாழ்க்கையில் வெறுப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சும். வெறுப்பு தான். நீங்கள் வெறுப்பை எப்படி வேணால் காமிக்கலாம். அமைதியாக காமிக்கலாம், ஆத்திரமாக காமிக்கலாம், ஆக்ரோஷமாக காமிக்கலாம், அசிங்கமாக காமிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் விருப்பம் விட்டு போயிடும். வெறுப்பு வந்துருச்சுன்னா விருப்பம், யூ won't desire anything at all. எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தற்பிரியராயும், அந்த செல்ஃபிஷ்னஸ் தான். உங்களை பற்றி தான் இன்றைக்கி ஃபோக்கஸ். எப்பயுமே ஆண்கள் ரொம்ப யோகியமாக அப்படி யோசிக்கிறது முதல்ல நிறுத்துங்க. உங்கள் யோகியதை முதல்ல பாருங்கள், உங்கள் நிலையை பாருங்கள். உங்களுக்கு துணையாக, உங்களுக்குள்ளே ஒரு யுத்த வீரனாக, யுத்த சன்னத்தராக உங்களையும் அவருடைய சரீரத்தில் அங்கமாய் தெரிந்து கொள்ள தன்னையே கொடுத்த இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஆண்களை ஆண்டவர் சரி பண்ணுவார். சம்பந்தப்படாத ஆண்களுக்கும் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் காண்பிப்பார். ஸோ டோன்ட் பி அப்சஸ்ட் வித் த மென் ஆஃப் த ஹோம் அண்ட் த மென் அவுட் சைட் த ஹோம். வீட்டுக்குள்ளே ஆண்டவர் தகப்பனையோ உடன்பிறப்புகளையோ இல்லை ப்ராபப்ளி கசின்ஸையோ, யூ டோன்ட் ஹாவ் டு லுக் அட் தெம். யூ லுக் அட் கிரைஸ்ட். உங்களுக்கு சுயநலம் ஆகாது. நீங்கள் மற்றவர்கள் நலனுக்காக உங்கள் நலனை இங்கே காத்துக்கணும். புரியுதா? நீங்கள் ப்ராபப்ளி ஆஃப்டர் சம் டைம் தேவனுடைய சித்தம் அன்றி தேவனாலே ஒருத்தனுக்கு கிருபை அருளப்படவில்லை, ஒருவனும் அன்னகனாக இருக்க முடியாது, கல்யாணம் இல்லாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டி. அங்கே போய் தொங்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ யூ ஆர் டிசைன்ட் டு பிகம் அ ஹெல்ப் மீட் ஃபார் அனதர் பர்சன். ஈவன் அதர்வைஸ் இவ்வளோ விமர்சனங்கள் மத்தியில், இவ்வளோ கேவலங்கள் மத்தியில், இவ்வளோ துக்கங்கள், சேதங்கள், நெருக்கடியின் மத்தியில் உங்கள் இருதயம் புருஷனை பற்றி இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அதை நான் மட்டமாக சொல்லலை. பிகாஸ் யூ ஹவ் பீன் டிசைன். ஸோ ஒரு பெண்ணு தன்னை ஆயத்தம் பண்ணிக்கணும். ஒரு பெண் தன்னை ஆயத்தம் பண்ணிக்கணும். எப்பயுமே ஆயத்தம்தான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம், உங்களுடைய வளர்ச்சியின் ரகசியம், உங்கள் பெருக்கத்தின் ரகசியம், உங்கள் ஞானத்தின் ரகசியம். உங்களுக்கு ஆயத்தம் இல்லாமல் எப்படி இருக்கிறீங்க பாருங்கள். லுக் அட் யுவர் செல்ஃப். உங்களை மட்டமாக சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்கீங்க பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாகி பாருங்கள். யூ லேர்ன் டு அரேஞ்ச் யுவர் லைஃப். யூ கம் அப், அப்படியே வேறு மாதிரி ஆயிடுவீங்க. வேறு மாதிரி ப்ரோன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி யூ பிகம் another woman. அபிகாயிலை பற்றி நம்ம தியானிச்சிருக்கோம். ப்ராப்ளி ராணி சொல்லியிருப்பா, நீங்களே தியானிச்சிருப்பீங்க. அபிகாயில் அவளை பற்றி திடீர்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் யோசனை. அவள் ஒரு ஆயத்தமான ஒரு பெண். அந்த ஆயத்தம் ஏற்ற நேரத்தில் தான் ஷீ குட் பிகம் தி வைஃப் ஆஃப் டேவிட். அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே தாவீதுன்னு ஒருத்தன் வருவான், அவனை கடவுள் அபிஷேகம் பண்ணுவார், அவன் ராஜாவாக இருப்பான், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலான விஷயம் நடக்கும், அவனுக்கு என் வீட்டுக்காரங்க ஏதாவது பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிறக்கும்போது அவளுக்கு தெரியாது. சத்ரம். அண்ட் ஷி வாஸ் நாட் ட்ரீமிங் டு பிகம் தி வைஃப் ஆஃப் கிங் டேவிட். தூங்காமல் கேளுங்க, உங்களை பற்றி தான் பேசுகிறேன், கடவுளை வார்த்தையில் உங்கள் மூஞ்சியை பார்க்க தெரியலன்னா ரொம்ப நீங்கள் நிறைய விரயம் பண்ணுறீங்க.
நீங்கள் நிறைய விரயம் பண்ணுறீங்க. Abigail was a prepared woman. She prepared herself. ஒரு பேலியாளின் மகனோடு வாழும்படி தன்னை ஆயத்தம் படுத்தி கொண்ட ஒரு பெண். பிறக்கும்போதே கிடச்சிச்சா இல்லையோ, வழியில் கிடச்சிச்சு. பிராயம் அடைந்த பிற்பாடு அன்னைக்கு இருந்ததெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சைல்டு மேரேஜ் தான், இல்லைன்னா சீக்கிரமே ஃப்ரம் 13 to 14 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ ஃப்ரம் தட் டைம் ஆன்வர்ட்ஸ் Abigail was prepared. ப்ரிப்பேர்டோ இல்லையோ, ஷீ லேர்ன் டு ப்ரிப்பேர் ஹர் செல்ஃப். அவங்க வீட்டில் அவனை தள்ளிக்கிருப்பாங்க, இவனை தான் நீ கட்டணும் தலையில் கட்டியிருப்பாங்க. தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். வெளிப்படுத்தும் விசேஷத்துலேயும் சொல்லும்போது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன, வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூ ஹேவ்? வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப்? உங்கள் ஆயத்தம்தான் தேவன் உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய துறைமுகத்துக்கு பயணிக்க வைக்கும். இல்லைன்னா வாழ்க்கை முழுசும் கொந்தளிப்பு தான். எவ்வளோ துக்கம், எவ்வளோ நட்டம். இந்த கரையிலும் இல்லை அந்த கரையில் நடுக்கடலில் தத்தளிச்சுட்டே இருப்பீங்க. தத்தளிப்பின் பாத்திரம் பைபிள் சொல்லுது. யூ ஆர் நாட் கால் ஃபார் தட். தற்பிரியராயும் இதெல்லாம் தப்பா, அதெல்லாம் தப்பா, இதெல்லாம் ரைட்டா இப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் சுகத்தை நீங்கள் காத்துக்கொள்வது, உங்களுடைய பாதுகாவலை நீங்கள் உருவாக்கி கொள்வது, அதெல்லாம் தற்பிரியம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஏன் பெண் மாத்திரம் இல்லை, எல்லாருமே ஆணும் தான். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் இங்கே ஆண்டுடைய பிள்ளைகளாக உட்காந்து இதெல்லாம் யோசிக்கிறோம். ஒரு தெருவில் போகிற பொம்பளையாகவோ இல்லை பார்லமெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்லமெண்டேரியனாகவோ இதை நம்ம யோசிக்கல. அவர்களை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக யோசிக்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்கிற நிலையில் இதை நாம் யோசிக்கிறோம். நீங்கள் யோசிக்க வேண்டும். தேவனுடைய அந்த உன்னத நோக்கத்தை, அவருடைய இலக்கை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள்கிறதான் ஞானம். திருட்டுத்தனம் பண்ணுறதா ஞானம்? போக்கடாத்தனம் பண்ணுறதா ஞானம்? கழுவுற மீன நழுவுற மீனாக நடந்துடுறதா ஞானமா? ஷேம், அட்டர் டிஃபீட். ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் தேராது. நம்மளாலே நிறைஞ்சு வாழ முடியாது. அந்த யாக்கோபில் சொல்கிற மாதிரி இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்தால் நிரம்பி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மெயின்டெனன்ஸே உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளே இருந்தால் அவர் மெயின்டைன் பண்ணுறார், அவரே நமக்குள்ளே இருந்து நிர்வாகம் பண்ணுறார். பிரைஸ் தி லார்ட். தீங்கு ஒரு நாளை கண்டு நீதிமான் பயப்படாம். நீங்கள் ஒரு நீதிமான், யூ ஆர் அ ரைச்சஸ் உமன். யோசித்து பாருங்கள். ஏதோ ரீசன், ஃபார் எனி ரீசன், ஃபார் ரைட் ஆர் ராங் ரீசன், ஃபார் செல்ஃபிஷ் ரீசன், அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் தான் கண்ணீரை சிந்தினா, நலதம் என்கிற தைலத்தை ஊற்றி முடியால் தொடச்சா. அதுக்கப்புறம் once she was delivered, she was a different person. She was serving Christ, serving the kingdom. எத்தனை லேடிஸ் ரோமருக்கு எழுதுகிறோம் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாராவது அவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சா? சிண்டு முடிச்சு விட்டாங்களா? நீயா நானாங்கிற போராட்டம் வந்துச்சா? அவங்க எல்லாருக்கும் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையெல்லாம் தான் நிருபங்களாக நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு இருந்த ரோமாபுரி கலாச்சாரத்தினுடைய நெருக்கம், பொருளாதார நெருக்கம், அன்னைக்கு எருசலேமில் வந்த பஞ்சம், எல்லாத்தின் மத்தியெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆதிங்கிறோம், ஆதி அன்புக்கு திருமணம், ஆதி அப்போஸ்தலர் சபை, ஏதேனுக்கே போகலாம். தோட்டம், பெண்ணுக்கும் மண்ணுக்கும் உறவு இருக்குது, பெண்ணுக்கும் தண்ணீருக்கும் உறவு இருக்குது, பெண்ணுக்கும் தங்கத்துக்கும் உறவு இருக்குது, பெண்ணுக்கும் வெள்ளிக்கும் உறவு இருக்குது. நகை வாங்கி சேர்க்கறது தான் உங்கள் புத்தியாக தெரியும். யூ ஹேவ் பெட்டர், யூ ஹேவ் அதை விட பெரிய பெரிய விஷயங்களுக்கு உங்களுக்கு பெண்ணுக்கும் ஒரு மாணிக்கத்துக்கும் ரத்தனத்துக்கும் உறவு இருக்குது, சம்பந்தம் இருக்குது. ஹேவ் யூ டிஸ்கவர்ட் தட்? நான் பெண் இல்லை, அதை நான் கண்டுபிடிக்கனால எனக்கு ஒரு லாபம் கிடையாது.
அது ஏன் வேலை இல்லை. வேலையில் மட்டும் பூனையை பிடிச்சி சரைச்சானாங்கிற மாதிரி தான் விஷயம். Have you found your value? Have you found your value? உங்கள் தராதரத்தை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மதிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? பொம்மை இல்லை நீங்கள். சோம்பேறித்தனம் உங்களுடைய பெரிய கழுத்தறுக்கிற, உங்கள் வாழ்க்கையின் சக்கரத்தை தீ கொளுத்துகிற விஷயம். சோம்பேறித்தனம் என்பது என்ன? வேலை செய்யாமல் இருப்பதுங்கிறது அர்த்தம் இல்லை. அது மாத்திரம் அர்த்தம் இல்லை. உங்கள் பொறுப்பை நீங்கள் தட்டி கழிப்பதே சோம்பேறித்தனம் தான். உங்கள் பொறுப்பை நீங்கள் தள்ளி போடுறதே சோம்பேறித்தனம் தான். உங்கள் பொறுப்பை நீங்கள் விரும்பாததே சோம்பேறித்தனம் தான். திகைப்பதே, எப்படி நான் அதை செய்து முடிப்பேன்? மரியாளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? இது எங்கனமாகும்? ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னதமானுடைய பலன் உண்மையை நிழலிடும். அதெல்லாம் ஆண்டவர் பெரிய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தோன்னா அந்த அம்மாவுடைய மறு உத்தரவு என்ன? உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுடைய அடிமைக்காக கிடவுது. அல்லேலூயா. ஸோ உங்களுடைய பாசிபிலிட்டி எல்லாம் இந்த பைபிளில் தான் இருக்குது. என்ன வசனத்தை வாசிச்சிட்டே இருக்கோம் சொல்லிங்க. பைபிளை திருப்பி பாருங்கள், பைபிளை பாருங்கள். அதுலேருந்து தானே நான் இது உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நானா உலக பிராரமான புஸ்தகங்களை வாசிட்டு அது உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். Find your secret here, your strength here. ஒரு பெண்ணினாலே விட்டு கொடுக்கிறவள். தோத்திரம். Praise the Lord. விடா கொண்டேன் கொடா கொண்டேன்னா you are inviting destruction. அழிவை தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் ஆலோசனை சொல்லணும். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஏராளமான வேலை இருக்குது. ஆம்பளை வேலையை செய்ய ஆரம்பிக்காதீங்க. சோத்திரம். உலகம் அதை தான் ரொம்ப விரும்புது. நான் ஆணுக்கு இணை, நீ ஆணுக்கு இணை இல்லை ஆணுக்கு துணை. பக்கத்தில் சொல்லுங்கள், நான் ஆணுக்கு இணை இல்லை ஆணுக்கு துணை. சொல்லுங்களா? சொல்லுங்கள். இன்னொன்று சொல்லுங்கள், நான் எனக்கே வேணாம், இல்லை நான் எனக்கு துணை. சொல்லுங்கள். வாய் வரமாட்டேங்குது. வராது. எப்படி வரும்? கொன்னை வாய். பொய்யையும் புரட்டையும் புரணியும் எல்லா அட்டகாசத்தையும் பேசி உங்கள் வாய் எப்படி நல்லதை பேசும்? How can you talk right things? Oh God. சலிப்பும் வலிப்பும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. தோத்திரம். நீங்கள் மெய் செலுத்து தான் போகணும். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்து மெய் செலுத்து போகணும். உடனே சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னும் நிலை நான் என்ன ரட்சகனா? இங்கே நான் என்ன கடவுளா? இங்கே வார்த்தைக்கு தான் நீங்கள் போய் முட்டி மோதணும். அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரும். அந்த வார்த்தை உங்களை தாங்கி நிறுத்தும். உங்களை அது உயர்த்தும். உங்களுக்கு பாதுகாவலாக அமையும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு யுத்தம் பண்ணும். நட்டப்பட்டவங்களை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க? சாதிச்சவங்களை கொஞ்சம் யோசிங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இந்த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 30 இல்லை 31ஆம் அதிகாரம் தான். ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். லெமுவேல்னு ஒரு ராஜா இருந்தான். அவனை பற்றிய சில வார்த்தைகள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாக. இதெல்லாம் நம்ம பார்க்காம இல்லை. அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. உங்களுக்கு ஆண்டவர் பொண்ணாக தான் கொடுத்தானே. என் மகளே, என் கர்ப்பத்தின் குமாரத்தியே, என் பொருத்தனைகளின் புத்திரியே. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. பொண்ணுக்கு என்ன சொல்லணும்? ஆண்களுக்கு உன் பலனையும்
பெண்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. வசனத்தை படித்து தாங்க ஆகணும். சொந்த புத்தி வேணும், இல்லை சொல்கிற புத்தி வேணும். எனக்கு படிக்க தெரியாத நீங்கள் இருக்கக்கூடாது. எல்லா ஃபெசிலிட்டியும் ஆண்டர் இந்த காலத்தில் கொடுத்துருக்காரு. வேதத்தை நீங்கள் ஆடியோ புக்கை வாங்கி, இல்லை செல்ஃபோன்லேயே தான் ஆடியோ இது இருக்குது, அதை போட்டு நீங்கள் கேட்கணும். கேட்டு 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 நீங்கள் பலன் அடையணும். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. பொம்பளை பிள்ளைங்க 10ஆம் கிளாஸு 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க பஸ்ஸில் அட்டகாசம் பண்ணுது குடிச்சிக்கிட்டு, டாஸ்மாக பியரை குடிச்சிட்டு. நான் இது பண்ணுறேன். அந்த அளவுக்கு உலகத்தில் தாக்கம், அந்த அளவுக்கு உலகத்தில் அலக்கழிப்பு. அந்த நெகட்டிவை பார்க்காம பக்தியை உங்களுக்கு பிள்ளைகளுக்குள்ள விதைங்க. பக்திங்கிறது என்ன? வெறும் ஸ்தோத்திரம் 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 அது மாதிரி தான் பக்தியா? இவனுக்கு கொடாத, இதுக்கு கொடு, இதை விடு, அதை பிடி, அதை தொடரு. ட்ரெயின் த சில்ட்ரன் டு ப்ரையாரிட்டைஸ் வாட் தே ஆட் டு. பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிற. நீங்கள் டிவி பார்க்காம இருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் பாட்டியாக இருந்தாலும் எங்கள் நாங்களாம் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் பார்க்கலாம், நீங்களாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் இல்லை. வயசான காலத்தில் தான் ஏலி பிடரி முறிஞ்சு செத்தான். வாட் அ பிட்டி இல்லை, வாட் அ பெயின்ஃபுல் ட்ரூத். ஒரு பொடிப்பய கம்பேர்ட் டு ஈலாய், சாமுவேல் மூலமாக கடவுள் பேச வேண்டிய ஆயிடுச்சு. கேட்குறான், தயவு செஞ்சு சொல்லு, கர்த்தர் சொன்னதை எனக்கு மறைக்காமல் சொல்லுன்னு கேட்குறான். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்லை. லெமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம்ங்கிறது மாத்திரம் இல்லை, என்னென்ன விஷயங்கள போதை இருக்குது, என்னென்ன விஷயங்கள மம்மதியாக இருக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம மனசை அப்படி நிறைச்சிருக்கு. வேறு எதுவுமே மண்டையில் நுழைய மாட்டேங்குது, காதில் எதுவுமே நுழைய மாட்டேங்குது. புரியுதா? அதில் கவனமாக இருக்கீங்க. ஒட்டு கேட்குறது மாத்திரம் நீங்கள் பரவி செவிடனாக இருந்தால் கூட எல்லாமே உங்களுக்கு கேட்கும் போல இருக்கே. பரவி செவிடன் டமார் காது அப்படின்னா கூட ஒட்டு கேட்குன்னா அந்த சைன் லாங்குவேஜாக என்ன கேவலம், காரி துப்ப வேண்டியிருக்கு. Why are you so inquisitive about other persons? அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சது உங்களுக்கு என்னம்மா? அதான் உயிரா? அதான் வாழ்க்கையா? உங்கள் யோகிதையை பாருங்கள், உங்கள் வளர்ச்சியை பாருங்கள், உங்கள் மனம் திரும்புதலை பாருங்கள், உங்கள் மறுரூபத்தை பாருங்கள், உங்கள் பிரகாசத்தை பாருங்கள், உங்கள் கடமையை பாருங்கள். இன்னொன்று, நீங்கள் திரும்பி அதில் ஸ்ட்ராங் ஆகலை. உங்களை பற்றிய விஷயத்தை உங்களால் வச்சுக்க முடியல. குறைஞ்சபட்சம் ஒரு சில காலத்துக்குள்ளே இட் கோஸ் டு somebody, another woman. You don't go and share with another man. அது இன்னும் கேவலம். Find your place, find your responsibility. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுவருடைய நியாயத்தை புரட்டுவார்கள். தற்பிரியராய்ங்கிற நம்மளே, அதான் இயேசு கிறிஸ்து அவர் இன்னொரு ரேஞ்சில் அதை சொன்னார். உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களில் இருக்கிற துரும்ப பார்க்க அலைகிற தெரியாது. உங்கள் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்க்குறோம். அதான் போதை, அதான் போதை. பெண்கள் சமுதாயத்துக்காக பாரப்படுங்க. வாசித்தோம் பிலிப்பைன்ஸ்
பர்மா, மியான்மார், இந்தோனேசியா, கம்போடியா, வியட்நாம், லேயோஸ், அந்த எல்லா ஃபார் ஈஸ்ட் நேஷன்ஸை பாருங்கள். வறுமை, வறுமை, சிறுமை, விபச்சார தொழில். மிஷினரிகள் போய் ஊழியம் செய்யாமல் இல்லை. ஆனால் இன்றைக்கி செக்குலர் விமன் போராடுறாங்க. ஆயிரமான விபச்சாரிகள் மத்தியில் ஒரு 10 பேரை விடுதலை பண்ணாலே அவங்களும் உயிரை பணையம் வைத்து தான் விடுதலை பண்ணுறாங்க. மறுவாழ்வு கொடுக்குறது எவ்வளோ பெருசு. தேவனிடத்தில் பலனை கேளுங்க, ஜெபிங்க, ஜபத்தில் பலனை கேளுங்க. உங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் வாசலை திறக்கணும். ஒரு காரியம் வாசித்தோம், அப்போ அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வச்சு, பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். எல்லாத்தையும் அடைச்சிருங்க, எல்லாத்தையும் கட்டிடுங்க, எல்லாத்தையும் மூடிடுங்க அப்படி இல்லை. நீ எதை திறந்து வைக்கணுமோ அதை திறந்து வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். எதை மூடணுமோ அதை மூடணும். நம்ம தேவ பக்தியெலாம் வீணுன்னு தானே பைபிள் சொல்லுது. வாய் அடக்கம் இல்லாமல், நாவடக்கம் இல்லாமல், சொல்லடக்கம் இல்லாமல், கண்ணடக்கம் இல்லாமல், புத்தி அடக்கம் இல்லாமல் என்ன சீன் இது? ஜான் ஏறி முளம் இறங்குறது ஓயாமல் இத்தனை 40 வருஷமாக சொல்கிறேன். ஜான் தான் ஏறுறோம், முளம் இறங்கிடுறோமே. அந்த பரமபத சோமான படம் மாதிரி தான். ஸ்னேக் அண்ட் த லேடர். தாயக்கட்டம் உருட்டி 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 99 போயிடுவோம். அங்கே தான் பிசாசு வச்சுருப்பான் பெரிய. அந்த அதுக்குள்ளே போய் சொயின்னு வெளியே வந்துடும். ஒன்றா நம்பருக்கு வந்தால் கூட பரவாயில்ல, திருப்பியும் போட்டு உள்ளே போனால் திரும்பியும் தாயம் விழுந்தால் தானே உள்ளே போக முடியும். நல்ல ஒரு விளையாட்டு, நல்ல ஒரு விஷயம். வேர் ஆர் யூ? பாருங்கள், உங்களாலே நீங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையாக ஒரு காரியத்தில் நின்று சாதனையாக நிற்க முடியல, சாதனை படைக்க முடியல, உங்களிடத்துலேருந்து வல்லமை புறப்படலை, உங்களால் ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை நிலைநாட்ட முடியல, ஒரு பேலியாளின் மகனுடைய வாழ்க்கையை மாற்றி இன்னொருத்தருக்கு ரத்தம் சிந்தாமல் இருக்கிற அளவுக்கு உங்களால் தடுக்க முடியல. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு என்ன, வாட் ஹேவ் யூ லெஃப்ட் பிஹைண்ட்? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன நம்பிக்கை வச்சுருக்கீங்க, என்ன முன்மாதிரி வச்சுருக்கீங்க, என்ன அபிஷேகத்தை வச்சுருக்கீங்க, என்ன வரத்தை வச்சுருக்கீங்க? உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு? எல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமாம், அது நீங்கள் தான் சொல்லணுமா? அதுக்கு இருக்க பிரிண்ட்லேயே இருக்கே, அது நீங்கள் சொல்ல வேணாம். கர்த்தர் எனக்கு தான் பேசுகிறார், நான் திருந்தணும் அப்படிங்கிற அறிவே உங்களுக்கு இல்லையே. என்ன தெரிந்திருக்கீங்க? உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், 4 பேர் என்னோட சேரணும். இதை நான் சாதனையாக சொல்லலை, பாரத்தோடு வெக்கத்தோடு துக்கத்தோடு சொல்கிறேன். ஒரு காலத்தில் கடவுள் கிருபையில் அப்படி தான் இருந்துச்சுங்கிறது என்னன்னு அப்படியும் நான் முழு பூஷங்க சோத்தில் மறைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி இல்லையே. நம்மோடு தேவன் இருக்கிறாருன்னு பார்த்து 4 பேர் நம்ம கூட சேரணும். ஆசாவோடு தேவன் இருந்தார்னு அறிஞ்சு அவனோடு கூட ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். நமக்குள்ளே இருக்கிற பெரியவரும் சொல்லிகிட்டு இருக்கோம், என்ன நடக்குது? நாம் தான் ஒரு பெரிய மனசோடு நடந்துக்கிறோமா? நாம் தான் பெரிய பெருக விதைத்து பெருக அறுத்துருக்கிறோமா? மண்டகணம் தான் பெருசாக இருக்கு. சி, காரி துப்ப வேண்டியிருக்கு. மண்டகணம் தான் இருக்குது, மாயத்தனம் தான் இருக்குது. டோட்டல் ஷேம், டோட்டல் ஷேம். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் அவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம். இவளை விட்டு விலகு. பெண்களை பற்றி திமோத்திக்கு சொல்கிறாரு. திமோத்தியை பெற்றது தாய் தானே, அவங்க தாயை பெற்றது இன்னொரு தாய் தானே, அதையும் சொல்கிறார்ல. பாட்டியாகி லோவிசாலுக்குள்ளே தாயாகி ஐநீக்கேயாளுக்குள்ளே இருந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்ததுன்னு. அது என்ன
ஒரு உருண்டையாக என்னது கோலா உருண்டை மாதிரி இவ்வளோ கொடுத்தாங்களா? சீடை மாதிரி என் மண்டைக்குள்ளே வச்சாங்களா? கிடையாது. The way they lived, the way they talked. What is the conversation in your home? அது கடவுள் தானே பார்க்குறாரு. இங்கே நீங்கள் you may have the best of your behavior, wonderful. உங்கள் கூடாரத்தில் ஆகாமியம் இருக்கா? ஆண்டவர் இருக்காரா? ஆத்திரம் இருக்கா? ஸ்தோத்திரம் இருக்கா? அன்பு இருக்கா? வம்பு இருக்கா? பொறுமை இருக்கா? சோம்பேறித்தனம் இருக்கா? ஃபைண்ட் யுவர் செல்ஃப். எப்போ பார்த்தாலும் பலகீனமா? இங்கே தான் எல்லோரும் பலன். கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன், நீரே இல்லை கர்த்தரன் பலன். நான் வீட்டுக்கு போனார், இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஜொமேட்டோ, என்ன ஸ்விக்கி, இல்லைன்னா எல்லோரும் இழுத்து முடிங்க, எல்லாருக்கும் இன்றைக்கி பட்னி. எனக்கு சரியாக எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல. Praise the Lord. எப்படி எப்படிங்க உங்கள் நிலையை நீங்கள் கண்டுபிடிங்க. தேவ சித்தம்தான் உங்களுக்கு தேவனுடைய சத்தமாக இருக்கும். அதுதான் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண் மான்களை ஈணும்படி செய்யும். நீங்கள் மாஸ்டர் பில்டருடைய வேர்ஷன்னா நீங்கள் தான் அந்த அச்சு. தலைமை சிற்பாசாரியாருடைய வாரிசு. அச்சுங்கிறத வாரிசு. ஒரு பெண் அவள் பிராயத்தை அடைந்து அப்புறம் மனம் முடித்து ஒரு தாயானவுடனே அவள் ஆணை பெறுகிறாளோ பெண்ணை பெறுகிறாளோ, அவள் வாழ்க்கையை கட்டுகிற அந்த கலையை பிள்ளைகளுக்குள்ளே அவள் தாரவாக்குறாள். வாழ்க்கையை இடிக்கிறதில்லை, வாழ்க்கையை கட்டுகிறது. சுமக்க வேண்டியதை சுமக்கிறாள், சுமப்பதற்கு தோள்களை பலப்படுத்தவும் செய்கிறாள், கரங்களை கற்பிக்கிறாள், பயிற்றுவிக்கிறாள். நீதிமொழிகள் 31:10 வசனத்தில் கடைசி வசனம் 31 வசனம் வரைக்கும் வாசிங்க. அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், திரும்பி திரும்பி கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதான் இந்த லிஸ்ட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு, அப்படின்னு ஒரு பெண் இருந்தது. அதை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதை கற்றுக்குச்சு. அப்படி ஒரே நாள்லேயே எல்லாம் ஆயிடுச்சு, உடனே பைபிள் எழுதிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு குணம் அவளுக்கு வரத்துக்கு எத்தனை காலம் ஆயிருக்கும். கனி எப்போ கிடைக்கும்? பருவ காலம்லாம் முடிஞ்சு பூ பூத்து காய்த்து அப்புறம் மினிமம் 1 or 2 months இல்லை, மினிமம் 3 months crop, 6 months crop, 1 year crop, 3 year 5 year crop. கனி. அவன் வீட்டுக்காரன் எப்போ சொல்லுவான், நீ எல்லாரையும் பார்க்கலாம் விசேஷத்தவள்னு? கட்டினவனே சொல்லுவானா? பயந்து அவனுக்கு தெரியாது என்ன ஆச்சரியம், என்ன ஷாக் இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் டவுன் த லைன் he finds, my God, what a woman you are, what a gift you are அப்படின்னு சொல்லுவான். உங்கள் பிள்ளைகளை எப்போ அவங்கள பீத்திக்குவாங்க? அவங்களுக்கு புரிதல் வந்தவொடனே தான் பீத்திக்குவாங்க. அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தோன்னா அதை பேத்திக்குவாங்க. இன்னுமே என்னுடைய அபிப்பிராயம், திஸ் இஸ் மை ஒப்பீனியன், அவங்க வாழ்க்கைப்பட்டு ஒருத்தி ஆம்பளை பிள்ளைனா கல்யாணம் ஆனால், பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆனால், புருஷனை வந்தவொடனே தான் தெரியும், ஐயோ எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்களே, அம்மா நீ தேவலம்மா, அப்பா நீ தேவலம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்திரம். இப்போ புகுந்த வீடு தான், அவன் இல்லைன்னா வாழ்க்கையில், இவன் இல்லைன்னா வாழ்க்கையில் தான்மா. அங்கே போனவன தான் தெரியும், அவன் படகெல்லாம் பிடிக்கிட்டு கடலில் தள்ளி விட்டான். உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர், உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்குள்ளே உங்களோடு பயணிக்கிறார். Magic is in you. Magic will not come from outside. The miracle is in you. Magic is a wrong word. ஆண்டவர் என்னை மன்னிக்கணும், நீங்கள் மன்னிக்கணும். Miracle is in you.
அற்புதம் உங்களுக்குள்ளே இருக்குது. தட் சூப்பர் நேச்சுரல் இவெண்ட் இஸ் இன் யூ. தட் சூப்பர் நேச்சுரல் டேர்னிங் பாயிண்ட் இஸ் இன் யூ. யோசித்து பாருங்கள், சரியாக உபயோகமான எந்த பெண்ணும் உலக வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தோட்டத்திலும் திகைக்கவே இல்லை. திகைத்திருப்பாங்க, அவங்க அப்படியே இருந்துடல, முயற்சி எடுத்துகிட்டே பயணித்தாங்க. யோசித்து பாருங்கள், இந்த சங்கீதா இங்கே வருமே, யோசித்து பாருங்கள். வாட் அ லைஃப், வாட் அ ப்ளோ இன் அவர் லைஃப். என்ன ஒரு அடி வாழ்க்கையில், என்ன ஒரு நெருக்கம், என்ன ஒரு துக்கம் மனுஷியமாக பேசும்போது. ஆனால் இஸ் ஷி நாட் லிவிங், இஸ் ஷி நாட் மேக்கிங் தட் பாய் that he ought to be? What a scary situation. அந்த பெண்ணுக்குரிய ஏதாவது ஒரு நிலை அவங்களுக்குள்ளே இருக்கா? இங்கே ஒருத்திக்காது இருக்கா? இந்த சபையில் சொல்லவே முடியாது. சொன்னீங்கன்னா கழுத்தை அறுத்துருவேன் நான், சாட்சி போனாலும் பரவாயில்லன்னு. உங்களை எப்படி உயர்த்தி வச்சுருக்காரு, உங்களை என்ன மரியாதை கொடுக்குறாரு, என்ன ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு, என்ன ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு, என்ன ஒரு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்கிறாரு. எவ்வளோ நன்றியாக இருக்கிறீங்க, எவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க, எவ்வளோ உங்களை விட்டு கொடுத்துருக்கீங்க. சங்கீதாவோட ஒன்று ஆண்டவர் அவ்வளோ நல்லா வச்சுருக்காரு, 1000 மடங்கு. யூ ஹாவ் நோ ரீசன் டு கிவ் எனி எக்ஸ்கியூசஸ். ஒவ்வொருத்தரையும் தான். எஸ், ஆனால் அவள் பாடினதை கேட்டிருக்கீங்களா? அவள் பொம்பளை பிள்ளை தான். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் அவ்வளோயே பார்த்துட்ருக்கல, பார்க்க நேர்ந்துச்சு. அவள் ஜெபம் பண்ணதை பார்த்துருக்கேன், அழுததை பார்த்துருக்கேன். காட், ஆண்டவர் அவரை கவனிக்கிறார். நான் அந்த மாதிரி நெருக்கத்தில் இருக்கவங்க அழுகுறதுக்கும் நம்ம அழுகுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால் நம்ம நெருக்கத்திலே இல்லைன்னு சொல்ல வரல. உடனே நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்களாச்சே, கடவுளுக்கே அப்படியெல்லாம் சொல்கிறாங்களாச்சே. எல்லாரும் தான் காசு போட்டாங்க. ஏன் ஆண்டவருக்கு அந்த தனக்கு இருந்த வாழ்க்கைக்குரிய எல்லாத்தையும் போட்ட ஒரு பெண்ணுடைய காணிக்கை மேலே கண் இருந்துச்சு. பெரிய பெரிய காணிக்கை கொடுத்த பரிசேல் மேலே, காணிக்கை மேலே ஆண்டவர் பார்த்தார். எப்படி கணித்தார்? அவள் தனக்கு, அவங்களாம் தாங்க உள்ளதுலேருந்து கொடுத்தாங்க, இவளுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்படின்னாரு. நமக்கும் நெருக்கம்தான், நமக்கு எல்லாம் இருந்து நெருக்கம், அவளுக்கு ஒன்றும் இல்லாதது ஒரு நெருக்கம். நம்ம யோசிக்கிறோம் உலகத்தில் சொல்லி, பிச்சை எடுக்கிறவங்களாம் கஷ்டமாக இருக்கும், 4 தடவை கேட்டால் பழகிரும் அப்படின்னு. தப்பான எண்ணம். டெய்லி நான் அதுவுமே கடவுள் தான் என்னை மன்னிக்கணும், நீங்களும் மன்னிக்கணும். ஆனால் நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் யோசிக்கணும். நான் அனுதினம் சாகிறேன்னு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அது சரியான இது. அவங்களாம் டெய்லி சாகிறாங்க. இல்லைன்னா அவங்களால ரோசத்தோடு இருந்தால் அவங்க தான் சாகணும் ரியலாக. ஏன்னா ஒன்றும் இல்லைல்ல, அவங்க வாழ்க்கையில் எழும்புறதுக்காக சுயத்துக்கு சாகிறாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் வந்தவுடனே அவங்க யோசிக்கிறாங்க. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன் என்னென்னையோ நிலையிலேருந்து எவ்வளோ பயங்கரமான காரியங்களாம் அவ்வளோ சமுதாயத்தில் செய்கிறாங்க. அதெல்லாம் எதுக்காக தேவன் நமக்கு பேப்பர் மூலமாக, டிவி மூலமாக அங்கே சொல்கிறாரு? எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லைன்னு பஞ்சப்பாட்டு மாதிரி பகவதி பிச்சாந்தி கொடுங்க கொடுங்க கொடுங்க, கீமி தானே கேட்டுட்ருக்கீங்க. வாட் ஹேவ் யூ கிவன்? உங்களை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, உங்களோடதை எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, யார் கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு திரும்பி கொடுக்குறவங்க தான் மைய வைக்கிறீங்க. உங்களுக்கு யாருமே செய்யாதவங்களை எதாவது செஞ்சுருக்கீங்களா? சரியாக செஞ்சுருக்கீங்களா? அவங்க பிச்சைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு கடன் முறிய எதாவது செஞ்சுருக்கீங்களா? செய்யணும். செஞ்சுட்டு அதை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அவங்க ஜனாதிபதிட்டேருந்து விருது வாங்கினாலும் உடனே அப்பா இந்த உச்சத்துக்கு வரத்துக்கு தான் இவ்வளோ பண்ணேன், அதனால் விட்டுட்டாங்களா, கை விட்டுட்டாங்களா, வேலையை செஞ்சுட்டே இருக்காங்க. சில நேரத்தில் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெக்கம். இப்படி தான் கையை வச்சுக்கிறேன். ஐயோ லாயக்கே இல்லை, வாழ்க்கைக்கு லாயக்கில்லை, ஊழியத்துக்கு லாயக்கில்லை.
அவங்க பிரதிபலன் எதிர்பாராமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வர இந்த டொனேஷன்ஸ்லாம் தே ஆர் ப்ராப்பர்லி சேனலைசிங். ரொம்ப கற்றுக்க வேண்டியிருக்கு. குடும்ப நிர்வாகம், உங்கள் புருஷனுக்கு ஏற்ற துணை எவ்வளோ, உங்கள் ஆத்துக்காரர், உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் எவ்வளோ அருமையான ஆளாக ஆக்கலாம் தெரியுமா? அதுதான் கை ராசின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதில் ஒன்றும் மை தந்திரம்லாம் கிடையாது. கத்தை நமக்கு அமைக்கிற பெண்ணு, நமக்கு அமைக்கிற ஆண், அவங்க என்ன நம்ம மேலே டெய்லி மையாக பூசுகிறாங்க கிடையாது. அவங்க இருக்கிறதே தே ஃப்ளோ தட் வே. அதான் தேவ கிருபை. கிருபை பாராட்டாமையாக இருக்கிறாரு, கொடுக்காமையாக இருக்கிறாரு. அதை போக்கடிக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் இட், டோன்ட் வேஸ்ட் இட். கர்த்தர் நல்லவர். எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. Oh, we bless you, Lord. We bless you, Jesus. We praise you. We thank you. We thank you. இந்த பாட்டு நம்ம பாடியிருக்கோம், நீங்கள் பாடியிருக்கீங்க. அன்றைக்கி ஒருத்தர் பாடினார். அதுக்கப்புறத்துலேயும் இந்த பாட்டு போட்டு என்னை குடையுது. த வே த மேன் சாங். அவர் ஆண் கூட, அவர் ஒரு ஊழியக்காரர் தான். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா, உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா, உன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமதையா. போவாஸ் போவாஸ் போர்வையா என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல்தானே தங்கும் சொர்க்கம் ஐயா. நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல்தானே தங்கும் சொர்க்கம் ஐயா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா அன்பினால் என்னை அந்த வரியை பாருங்க. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன். That is the real commitment of a real woman, a mother, a wife, a sister. போவாஸ் பெரிய பணக்காரன்.
அந்த காலத்து அவன் தான் பெரிய ஜமீன்தார். அவளுக்கு தலை சுற்றி போல, கால் மேலே காலப்பட்ட வரான், இழிச்சாவான் வரான், அவன் தான் எனக்கு அவன் தான் சுதந்திரவாளி இருக்கு அவனுக்கு அப்படின்ல. She was committed to her work. That is Ruth. போவாஸ் தான், ரூத் தான். அதனால தான் ஆண்டவர் போவாஸுக்கு ரூத்துக்கு போவாஸையும் தேவன் தந்தார். அந்த வம்சத்தில் தான் ஜீசஸ் வந்தார். ஓ ராகா லஷாமா ரூத்தே கோரோபுகோ சரபலரபா அமோஷாரபா பாபா திரியோந்தோரகுலாகா பக்ராசனானமா திரிதுபாரலபா ஷதிபாரபலரபா யாகிதகனமதனகரகலரதுகினானமா ஷிகரபலரபலபலர